Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட் 26/3/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ 2024 MCC கண்டக்ட் பண்ண ஆல் இண்டியா கோட்டாவில் கலந்துக்கிட்டு சீட்டு கிடைத்தவர்கள் மற்றும் சீட்டு கிடைக்காதவர்கள் எனக்கு இன்னமும் ஆல் இண்டியா கோட்டாவிலிருந்து செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகலை, இல்லைன்னா எனக்கு சம் இஷ்யூஸ்க்காக பேங்க்கில் போய் கேட்டேன், எந்த தகவலும் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ மிக மிக முக்கியமான வீடியோ. ஒருவேளை இந்த வீடியோவை 2025 ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலோ இல்லை ஃப்ரெஷராக இருக்காங்க ஆர் எனக்கு செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆயிடுச்சு அப்படின்றவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை இன்னமும் 2024 நான் கலந்துக்கிட்டு எனக்கு செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகலை அப்படின்ற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு எனக்கு இன்னமும் ரீஃபண்ட் ஆகலை அப்படின்ற டவுட்ஸ் இருக்குது. எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயும் வாட்ஸ்அப்லேயும் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான். இப்போது MCCயில் அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து ஒரு இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதே போல் நான் வந்துடும். மேலும் உங்களுக்கு 2025க்கு செக்யூரிட்டி டெபாசிட் தொடர்பான சந்தேகங்கள் இருந்தாலோ, அதே போல் 2025 கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ, 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலோ, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க MCCனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்திருக்கிற அந்த இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்துடலாம். நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ்டு டேட்டு 25/3/2025. ஆனால் வெப்சைட்டில் இன்றைக்கி இருந்து தான் அவைலபிளாக இருக்குது. கைண்ட்லி அட்டென்ஷன். We have received information from our financial custodian that the refund of security deposit of the following UG candidate from MCC 2024 counseling list attached. இப்போது கீழே ஒரு 6 பேஜ் இருக்கிற இந்த PDFல லிஸ்ட் அட்டாச் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் ஃபினான்சியல் கஸ்டோடியனுக்கு மெயில் பண்ணாங்களோ அவங்களுடைய நம்பர், நேம், அமௌண்ட்டு இதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குட் நாட் பி ப்ராசஸ்டு, அவங்களுடைய ரீஃபண்ட் ப்ராசஸை கண்டினியூ பண்ண முடியல. என்னென்ன காரணங்களுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட் க்ளோசர், அவங்களுடைய வங்கி கணக்கு மூடப்பட்டுள்ளது, இல்லைன்னா ரீஃபண்ட் ஃபெயில்டு அப்படின்ற ரீசனுக்காக, இல்லைன்னா ரைஸ்டு சார்ஜ் பேக் கிளைம், அதாவது ரீஃபண்டை செலுத்த முடியாத அல்லது அதை ப்ராசஸ் பண்ண முடியாத ஒரு சில காரணங்களுக்காக வங்கியில் அந்த சர்வீஸ் சார்ஜு இதெல்லாம் எதுவும் செய்ய முடியல அப்படின்ற காரணத்துக்காகவும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஹென்ஸ் த பேங்கர்ஸ் குட் நாட் கம்ப்ளீட் த ரீஃபண்ட் செக்யூரிட்டி டெபாசிட். கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வெஸ்டட் டு ப்ரொவைட் த அக்கௌண்ட் டீடைல்ஸ். அதுக்கான அதுக்கான அஃபிடவிட் கீழே கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் ஆர் ரெக்வெஸ்டட் டு ப்ரொவைட் த account details in affidavit duly notarized on court stamp paper as mentioned in the attached annexure A format enclosed of financial custodian at lifecarehll.com, copy to the ADGME at nic.in before 15/4/2025. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த அனெக்சர் என்க்ளோஸ் பண்ண அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கோர்ட் ஸ்டாம்ப் பேப்பரில் அந்த அஃபிடவிட்டில் கம்ப்ளீட் பண்ணி மேலே சொன்ன அந்த மெயில் ஐடிக்கு ரெஜிஸ்டர் மெயில் ஐடியிலிருந்து நீங்கள் மெயில் பண்ணிடுங்க. எத்தனாம் தேதிக்குள்ளேன்னா 15/4/2025. ஸோ அந்த தேதிக்குள்ளே யாரெல்லாம் அந்த மெயிலை அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு அந்த ரீஃபண்ட் ப்ராசஸை திரும்பவும் செலுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அஃபிடவிட் இது தான். ஸோ உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் 2024 கலந்துக்கிட்டு ஒரு சில காரணங்களுக்காக செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகலைன்னா இந்த அனெக்சரை நீங்கள் ஃபில்லப் பண்ணி மேலே கொடுக்கப்பட்டுள்ள அந்த மெயில் ஐடிக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண அந்த மெயில் ஐடியிலேருந்து மெயில் பண்ணீங்க அப்படின்னா
உங்களுக்கு அதன் பிறகு அந்த ரீஃபண்ட் ப்ராசஸை கண்டினியூ பண்ணிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 6 பேஜ் இருக்கிற இந்த பிடிஎஃப்பில் கிட்டத்தட்ட 168 மாணவர்களுக்கு ரீஃபண்ட் வந்து பெண்டிங் அப்படின்னு காமிக்குது. ஒரு சிலருக்கு ஃபெயில்டுன்னு காமிக்குது, சார்ஜ் பேக் அப்படின்னு காமிக்குது. ஸோ இந்த பெயர் பட்டியலில் இந்த பிடிஎஃப்பில் உங்களுடைய பெயர் அல்லது நம்பர் இருக்குது, ரிஜெக்ட் ஆகிடுச்சு, இல்லைன்னா பேமெண்ட் ஃபெயிலியர், இந்த காரணங்களெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டியது மேலே கொடுக்கப்பட்டுள்ள இந்த அனெக்ஸரை, இந்த அஃபிடவிட்டை டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து இது எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணி திரும்பவும் நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி மேலே கொடுக்கப்பட்டுள்ள அந்த எம்சிசின்னு மென்ஷன் பண்ண அந்த மெயிலுக்கு உடனடியாக 15/4/2025 ஓகேங்களா, 15/4/2025 மெயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா எம்சிசி வந்து இந்த செக்யூரிட்டி டெபாசிட் பெண்டிங் இருக்கக்கூடிய அந்த 168 மாணவர்களுக்கும் திரும்பவும் அந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு ஒரு முக்கியமான தகவல். நீட் யூஜி 2025க்கு உங்களுக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது. 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இதை வந்து நம்ம கடந்த 4 ஆண்டுகளாக நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட கவுன்சிலிங் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதே போல் கவர்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய காலேஜஸ், அது மட்டும் இல்லாமல் என்ஆர்ஐ சீட்ஸு, டீம்டு யூனிவர்சிட்டி, வேரியஸ் காலேஜஸில் சீட் எடுத்து இப்போது ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் வரைக்கும் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு அதை பற்றின முழு விபரத்தை பெற்றுக்கொள்ளலாம். இது முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது நீட் யூஜி 2025க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு நம்ம வந்து ஆன்லைன் அண்டு ஆஃப்லைன், அது மாணவர்களுடைய விருப்பத்தின் பேரில் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃப்ரம் 1 December 2024 இப்போது 35 ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா 55 டெஸ்ட்டுக்கு பக்கம் போயிட்டுருக்குது. டெய்லியும் ஒரு டெஸ்ட்டு ஆன்லைன்லேயும் அப்லோட் பண்ணிடுறோம். அதே போல் ஆஃப்லைனில் நான் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா 2025 மே மாதம் நடக்கக்கூடிய அந்த தேர்வில் நான் வந்து ஆஃப்லைனில் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, சொல்யூஷன், OMR சீட்டு இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்றவங்களுக்கு நம்ம ஆஃப்லைன்லேயும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் தேவைப்பட்டால் ஆன்லைனில் எழுதிக்கலாம், ஆஃப்லைனில் தேவைப்பட்டால் ஆஃப்லைனில் எழுதிக்கலாம். ஸோ இதற்கான சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 rupees. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ உங்கள் விருப்பத்தின் பேரில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா நீங்கள் ஒரு கோச்சிங் கிளாஸில் படிச்சுக்கிட்டு இருந்தாலோ, இல்லை கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக வெளியில் ரூம் எடுத்து தங்கி படித்தாலோ, இல்லைன்னா வீட்டிலேருந்து படிச்சுக்கிட்டு இருந்தாலோ உங்களுடைய ஷெட்யூல், ரெகுலர் ஷெட்யூல் ஆர் இன்ஸ்டிடியூட்னுடைய ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய கூடுதல் நேரத்தில் கூடுதல் டெஸ்ட் எழுதி உங்களுடைய ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணி உங்களுடைய ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.